ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 57. இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 2024 நடந்த எக்ஸாம்லேருந்து கேட்டிருந்த, அதாவது எடுக்கப்பட்ட கொஷின்ஸ். ஸோ எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து தான் உங்களுக்கு எக்ஸாம் வரும், ஓகேங்களா? அதனால் நீங்கள் யார் வேணால் எக்ஸாம் நடத்திட்டோம், யூடிக்யூட்டியாக இருக்கட்டும், இல்லை இப்போ வெண்டா சேஞ்ச் ஆகிறதுனால புது யார் நடத்தினாலுமே சரி, கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் தான் அவங்க எடுத்தாகணும். ப்ரீவியஸ் இயரில் எடுக்கப்பட்ட லாஜிக்கை தான் அவங்க திருப்பி யூஸ் பண்ணி ஆகணும். புதுசாக வேறு எந்த லாஜிக்குமே அவங்க பயன்படுத்த முடியாது. ஸோ அப்படியே பயன்படுத்தினாலும் அந்த லாஜிக்கை நீங்கள் ஈஸியாகவே, ஓகேங்களா, நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. ஏன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக கடந்த 2 மாதமாக, ஓகேங்களா, 2 மந்த்தாகவே கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அக்யூரஸியும் 100% இருந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்மளோட எய்ம் என்ன? 20 ரீசனிங் கொஷனுக்கு 20மே நம்ம போடணும். அது எப்படின்னா 13லேருந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே போடணும், ஓகேங்களா? ஸோ இந்த எய்ம் படி நம்ம போகிறதுனால ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை வந்து பாருங்கள், பார்த்துட்டு கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா நீங்கள் அவங்க கேட்குற கொஷினை ஈஸியாகவே அப்ரோச் பண்ணலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபுல் மார்க் வர சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு இந்த கொஷின் வருமா அந்த கொஷின் வருமான்ற ஒரு ஃபியரே வேண்டாம். கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள், எல்லா டாப்பிக்குமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்டு நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ லெட்ஸ் க்ரோ டுகெதர், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம இப்போ டேரெக்டாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ கொஷினை ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஓகே ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தலாமா? ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், ஜஸ்ட்டு எந்த என்ன சொல்கிறது 2 நம்பர் சேஞ்ச் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு வேலிட் ஆகிருக்கும், அதுதான் கேள்வி. ஸோ இப்போ நம்மளுக்கு 7 3 சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. 7 சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? 7 சேஞ்ச் பண்ணோம். ஸோ இங்கே 7 மந்த்லி பண்ணால் நம்மளுக்கு பெரிய நம்பராக போயிடுதுல, ஒரு 70 ப்ளஸ் ஒரு இங்கே 7 தானே, 8 7s are 56. ஸோ மந்த்லி பண்ணால் இங்கே 6 ஒரு 126 வந்திருக்கு, ஆல்ரெடி பெரிய நம்பர். தென் அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணலாம் ஃபைட்டர்ஸ்? மைனஸ் பண்ணுமா? மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணால் கூட இது பெரிய நம்பராக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இது வர சான்ஸே இல்லை. அதனால் நான் இந்த என்ன சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நான் இப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன். செகண்ட் பார்ப்போம். 8 4 இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். 12 - 2 / 18 வருது. இது எப்படி நம்ம கேன்சல் அவுட் பண்ண போகிறோம்? இந்த கேன்சல் அவுட் பண்ண முடியாது. ஸோ பண்ணாலுமே 1/9 வந்து டினாமினேட்டரில் வருது. ஸோ இதுவும் வர சான்ஸ் இல்லை மோஸ்ட்டாக. தென் ஐ சால்வ் த தேர்ட் ஆப்ஷன். ஸோ இதை என்ன பண்ணுறாங்க, 3க்கு 2 இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்களா? அப்போ 2 போட்ட விட 36 - 3 / 4 வருது. இதையும் கேன்சல் அவுட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்க முடியும். செக் இட். 18 × 3 டைம்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு 54 வருதா? -4 / 2 தென் +7. ஸோ இதை கேன்சல் பண்ணால் -2 அப்படி போச்சுன்னா கூட +5 இருக்கு, ஆட் பண்ணால் 59 வருது. ஸோ நான் சொல்ல ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1, ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். இதில் என்னப்பா பண்ணுறோம், எஸ்ஸுக்கு வி போட்டிருக்காங்க. ஸோ எஸ்லேருந்து விக்கு என்ன பண்ணலாம், +2 பண்ணுறோமா? +2 +3 ஸோ +2 +3 பண்ணுறோம். +3 பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, டபிள்யூ இருக்குது 23. ஸோ +3 பண்ண நமக்கு என்ன வரும், 26. ஸோ எல்லாமே செட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது, நோ ப்ராப்ளம். பியிலேருந்து டி வந்திருக்கு லாஸ்ட் லெட்டர், +4 பண்ணுறோம். அப்போ கேலேருந்து +4 பண்ணலாமா? கே வந்து 11. ஸோ +4 பண்ணால் நம்மளுக்கு 15 வரும். அப்போ லாஸ்ட் லெட்டர் ஓ வரணும். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் தேர்ட் லெட்டர் செக் பண்ணி பார்க்குறேன். ஓலேருந்து ஆர் வந்திருக்கு. ஸோ +3 பண்ணுறோம். அப்போ எல்லேருந்து +3 பண்ணால் 15 வரும். அப்போ டபுள் ஓ வரணும். ஆல்ரெடி டபுள் ஓ தான் இருக்குல்ல, நான் ஏன் சம்மந்தமாக நான் செக் பண்ணேன், லீவ் இட். டியிலேருந்து எக்ஸ் வந்திருக்கு +4. ஸோ ஏலேருந்து +4 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 5 வரணும். ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2, ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போ தேர்ட் கொஸ்டின் போயிடலாமா? இதில் என்னப்பா பண்ணுறோம், +12 பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு +12 தான். ஸோ எல்லாமே +12 தான் பண்ணுறாங்க. அப்போ 24 வரணுமா கடைசியாக? ஸோ அப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப ஈஸியான லாஜிக் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 8 பேர், ஓகேங்களா? 8 பேர் ஒரு சதுரத்தில் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே மையத்தை நோக்கி தான் இருக்காங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சைடுமே 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே,
ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, கொஷின் பெருசாக இருக்க நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, ஈஸியாக இருக்கும், சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ரோஹித்தின் உடனடி வலது புறத்தில் ரீனா அமர்ந்துள்ளார். இருவரும் ஒரே பக்கத்தில் அமர்ந்திருக்கார்கள். அப்போ ரோஹித்து கூட வலது புறத்தில் நமக்கு ரீனா இருக்காங்க. ஓகேங்களா, ரெண்டு பேருமே பக்கத்தில் இருக்காங்க, ஒரே சைடில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. தென் கவிதாவின் இடதுபுறத்தில் இரண்டாவதாக இடத்தில் இருப்பவர் மோனிகாவை எதிர்கொள்கிறார். கவிதா எங்கே வருவாங்க, மோனிகா எங்கே வருவான்னு தெரியாது, அதை ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் ரீனாவின் வலதுபுறத்தில் மோனிகா 4வது இடத்தில் உள்ளார். ரீனாவோட வலதுபுறம்னா இந்த டைரக்ஷன், அதில் 4வது இடத்துல மோனிகா இருக்காங்க. அப்போ இங்கே தான் மோனிகா இருக்காங்க. ஓகே ஃபைன், மோனிகாவோட பிளேஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போது இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, என்ன பாயிண்ட் பார்த்தோம், கவிதாவை பற்றி ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. கவிதாவின் இடதுபுறத்தில் இரண்டாவதாக இருப்பவர் மோனிகாவை எதிர்கொள்கிறார். மோனிகாவை எதிர்கொள்றது யாரு, ரீனா. அப்போ கவிதாவுக்கு செகண்ட் லெஃப்ட்ல, கவிதாவுக்கு லெஃப்ட் சைடு இதில், அதில் செகண்ட் லெஃப்ட்ல நம்மளுக்கு ரோஹித் வர்றாரு. அப்போ ரோஹித்தும் மோனிகாவும் நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க. ஓகே ஃபைன், இது எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க, மோனிகா அப்துல்லா, விகாஸ் மற்றும் உமேஷுக்கு இடையில் 2 பேர் இருக்காங்க. அதை ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் ரோஹித்துக்கு அருகில் உமேஷ் உள்ளார். ரோஹித்துக்கு அருகில் உமேஷ் இருக்காராம், அதை போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பாயிண்ட் பார்த்தோம், விகாஸ் மற்றும் உமேஷுக்கு இடையில் 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உமேஷுக்கும் விகாஸுக்கும் நடுவில் 2 பேர். அப்போனா எங்கே போடலாம், உமேஷுக்கும் விகாஸ். அப்போ விகாஸ் வந்து இங்கே போடலாமா. ஸோ புரிஞ்சுட்டு இருக்க, இது வந்து உமேஷுப்பா. இந்த அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபைட்டர்ஸ். ரோஹித்துக்கு அருகில் உமேஷ் உள்ளார், அது போட்டாச்சு. மோனிகாவா, மோனிகா மற்றும் ராமனுக்கு இடையில் ஒருவர் மட்டுமே இருக்காங்க, மோனிகாக்கும் ராமனுக்கும். அப்போ இங்கே ராமன் போடலாம். ஸோ அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு எல்லா பொசிஷன் முடிச்சாச்சு. ரிமைனிங் இருக்கிறது யாருன்னா அது வந்து அவங்களோட பொசிஷன் போட்டுடலாம். பிரியா. ஸோ இவங்க வந்து பிரியா. சூப்பர். இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, உமேஷின் இடதுபுறத்தில் 2வது யார் இருக்குது. ஸோ உமேஷுக்கு இடதுபுறத்தில் 2வது நமக்கு மோனிகா இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் கொஞ்சம் பெருசு தான், பட் ஸ்டில் உங்களால் 1 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் ஈஸி தான், கஷ்டமாக இருக்கிற மாதிரி எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா, நம்ம இப்போ 5th கொஸ்டின் பார்த்துடலாம். ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு எம். பி வந்து எம்முடன் எவ்வாறு தொடர்புடையது, அதுதான் கேள்வி. வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டிவைட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போது சிஸ்டர், எம் இஸ் த சிஸ்டர் ஆஃப் என். ஓகே, அதுக்கப்புறம் இன்ட்டு சிம்பிள் இருக்குது. இன்ட்டுனா என்னப்பா, சன்னு. அப்போ என் வந்து சன்னா யாருக்கு, ஓகே. ஓகே, அதுக்கப்புறம் மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஒய்ஃப், ஓ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி. அப்போ பி வந்து ஹஸ்பண்டாக தான் இருக்க முடியும். ஸோ ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு எம். ஸோ எம்முக்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க. பி வந்து நீங்களே பாருங்கள், என்ன தந்தை உறவு தான். ஸோ அதிலே தெரியுது, அம்மாவுடைய கணவர். ஸோ அப்போனா தந்தை தான். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. இப்போ நம்ம 6th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இன்ட்டு ப்ளஸ் ரெண்டுத்தையுமே நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ண மட்டும் தான் ஆன்சர் வரும். ஸோ ப்ளஸ்ஸே ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம ஒரு பொசிஷன் வந்து ரிவர்ஸு, அதாவது கிளாக் வைஸு மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா, இந்த நேரத்துக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு என்ன இருக்குது, 1 2 3 பொசிஷன் மூவ் ஆயிருக்கு. இந்த நேரத்துக்கு பாருங்கள் 1 2 3 4 5 பொசிஷன் மூவ் ஆயிருக்கு. இந்த நேரத்துக்கு பாருங்கள் 1 2 3 4 5 6 7 பொசிஷன் மூவ் ஆயிருக்கு. எல்லாமே ஆட் நம்பர். அப்போ நெக்ஸ்ட்டு 9 பொசிஷன் மூவ் ஆயிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்களே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 கரெக்டா. அப்போ இங்கே வந்து ப்ளஸ் வரணும். ஸோ அங்கே ப்ளஸ் வர மாதிரி எனக்கு செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸை வச்சு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆயிரம் ஃபைட்டர்ஸ். 7th கொஸ்டின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், வெரி சிம்பிள் தான். ஸோ என்ன பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். பி வருது, கியூ கொடுத்துருக்காங்க, ஆர்எஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டர்ன் தான் இருக்க முடியும். ஸோ கியூக்கு அப்புறம் ஆர் இருக்குது, ஆரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் எஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிக்யூ வரணும். ஸோ ஆர்பிக்யூ எங்கே இருக்குது, ஆர்பிக்யூ இந்த ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு இதான்பா கரெக்டாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் பாருங்கள் பி பக்கத்தில் திருப்பி கியூ. ஸோ டபிள்யூ எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்குது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் மோஸ்ட்டாக கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, தென் 8th கொஸ்டின் பார்க்கலாம். அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்களே பாருங்கள், அன்ஃபோல்ட் பண்ணி கேட்கும் போது என்ன பண்ணலாம், இதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, மிரர் இமேஜாக இருக்க முடியும். அப்போது 2 என்ன சொல்கிறது, ட்ரையாங்கிள் முன்ன பின்ன பார்க்கணும். அண்டு 2 சர்க்கிள் வரணும், 4 சர்க்கிள் வரணும். அப்படி பார்க்கும்போது என்ன ஃபைட்டர்ஸ் வரலாம், எனக்கு தெரிஞ்ச தேர்ட் ஆப்ஷன் தான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சைடு கரெக்டாக இருக்குது, வேற இந்த சைடு பாருங்கள் ஒரே டைரக்ஷனாக இருக்கா, இது தப்பு தான். நம்மளுக்கு 4 சர்க்கிள் வரணும்னு சொன்னால, இதில் 4 சர்க்கிள் இருக்குது, ஆனால் ட்ரையாங்கிள் வந்து ஒரே டைரக்ஷன் பார்த்துருக்கு, இது தப்பு தான்.
இதில் ரெண்டே சர்க்கிள் தான் இருக்குது, இதுவும் தப்பு தான். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. இப்போ நம்ம 9th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 1 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, அது பிரச்சனை இல்லை. 4க்கு 2 பாருங்கள். ஸோ செக் பண்ணிடலாம், ஏன்னா 4 அதிகமாக இருக்கணும், அதுலேயும் நம்ம டேரெக்டாக செலக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அப்படி செக் பண்ணி போகும்போது எஸ்ஸுக்கும் பிக்கும் பார்க்கும்போது பி தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வர சான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் 3, 2, 5 மட்டும் செக் பண்ணுங்கள். 2, 3, 5. சரி பார்க்கும்போது சிஎல்இ காமனாக, சிஇஎல் காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் எல் இருக்குது, இ இருக்குது. ஸோ இ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போனா 2 ஃபஸ்ட்டு வரணும். அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் மோஸ்ட்டாக கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம இப்போ 10th கொஸ்டின் பார்த்துருவோமா? ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. 4 செட்டு வரணும். ஓகே. எல்லாத்துலேயுமே 4 தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் சால்வ் பண்ணேன். பட் ஸ்டில் ஈஸி டு சால்வ். ஓகேங்களா? அது எப்படி பிரவீன் ஈஸி டு சால்வ் அப்படின்னு தான் கேட்குறீங்க. வெரி சிம்பிள் தான். சரி செக் பண்ணி பார்த்துருவோமா? ஓகே. ஸோ வீடியோஸ் இந்த தேர்ட் ஆப்ஷன் எக்ஸ்பெஷலி பாருங்கள், இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? அது எப்படி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும்? எல்லாமே வேறு வேறு சைடை பார்த்த மாதிரி தானே இருக்குது. ரெண்டு ஒரே சைடு பார்த்த மாதிரி பாருங்க. அப்போ இது தப்பு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான், இந்த மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், இது ரெண்டும் ஒரே சைடு பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரே சைடு பார்த்த மாதிரி வர சான்ஸே இல்லை. இதுவும் தப்பு தான். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நீங்கள் பாருங்கள் ஃபைடியர்ஸ், ஒரே சைடு பார்த்த மாதிரி இருக்கா? இதுவும் தப்பு தான். ஓகேங்களா? ஸோ அப்படி டேரெக்டாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்க முடியும். இதில் பாருங்கள், எதுவுமே ஒரே சைடு பார்த்த மாதிரி இருக்க சான்ஸே இல்லை. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டான கொஸ்டின் இது. பட் நீங்கள் தான் ப்ராப்பராக சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ சால்வ் த 11th கொஸ்டின். என்னப்பா பண்ணுறோம்? -6 பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன? -6 தான். அதுக்கப்புறம் -6 தான். ஸோ எல்லாமே -6 தான். அப்போ -9 வரணும். ஸோ என்ன சொல்லுது? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. 12th பார்த்துருவோமா? பிலேருந்து டிக்கு +2. ஸோ ஏலேருந்து டி சான்ஸ் இல்லை. எஃப்லேருந்து ஹெச் +2 கரெக்டாக பண்ணுறாங்க. ஓகே. செகண்ட் ஆப்ஷன் வர சான்ஸ் இருக்குது. ஓலேருந்து ஆர் வந்திருக்கு +3. அப்போ எஸ்லேருந்து விக்கு +3 பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ ஏலேருந்து சி +2, இக்கும் +2, ஜிக்கும் +2. ஸோ +2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 9 வரணும். நத்திங் பட் ஐ. 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கியூலேருந்து எஸ்ஸுக்கு +2, யூக்கும் +2, டபிள்யூக்கும் +2. ஸோ டபிள்யூ +2 பண்ணால் நமக்கு ஒய் வரணும். கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்கள் ஃபைடர்ஸ், இதுக்கெல்லாம் பின்னே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடலாம். டைகர் கொடுத்துருக்காங்க, அதோட குட்டியை வந்து நம்ம கர்புன்னு சொல்லுவோம். எலஃபண்டோட குட்டி என்னப்பா சொல்லுவோம்? காஃப்னு சொல்லுவோம்ல. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. ஓகேங்களா? ஸோ நவ் வி சால்வ் த 15th கொஸ்டின். ஆல் ரெப்டைல்ஸ் ஆர் ஆம்பிபியன்ஸா? ஓகே. இந்த இதுக்கப்புறம் சம் ஆம்பிபியன்ஸ் ஆர் ஃப்ராக்ஸு, தென் சம் ஃப்ராக்ஸ் ஆர் டர்ட்டல்ஸு. ஓகே. வெரி ஈஸி கொஸ்டின் தான்ப்பா. சூப்பராக இருக்கும். சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துடலாமா? இது வந்து ரெப்டைல்ஸு, சாரி ஆரில். தென் இது வந்து ஆம்பிபியன்ஸு, அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ராகு. நெக்ஸ்ட் இது வந்து நம்மளுக்கு என்னப்பா? டர்ட்டல்ஸு. ஓகே. அவ்வளோதான். ஓகே. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சம் ஆம்பிபியன்ஸ் ஆர் நாட் ரெப்டைல்ஸ்னு சொல்கிறாங்க. ஆம்பிபியனுக்கு ரெப்டைல் இங்கே இருக்கா? ஸோ ஆம்பிபியனுக்குள்ளே தான் ரெப்டைல் இருக்குது. அப்போ சம் நாட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக தப்பு தான். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் சம் டர்ட்டில்ஸ் ஆர் ஆம்பிபியன்ஸு. ஸோ டோட்டல் இங்கே இருக்குது, ஆம்பியன் இங்கே இருக்குது. தெர் இஸ் நோ டைரக்ட் ரிலேஷன். ஸோ 100% வரும்னு சொல்லவே முடியாது. அப்போ இதுவும் தப்பு தான். அப்போ என்ன சொல்லுது? நெய்தர் கன்க்ளூஷன் ஆர் எங்கே இருக்குது? 1 and 2 செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. ஓகேங்களா? இப்போ நம்ம 16th கொஸ்டின் பார்த்தாங்களா ஃபைட்டர்ஸ்? இதில் என்ன சொல்லிடுறாங்கன்னு பாருங்கள். ஜம்புக்கு இந்தமாரி கோட் பண்ணுறாங்க, மாஸ்க்கு இந்தமாரி கோட் பண்ணியிருக்காங்க, பூட்டுக்கும் இந்தமாரி கோர்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கேக் என்னன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். இங்கே பாருங்க, மாஸ்க்கு வந்து இங்கே 2 1 வந்திருக்கு. அப்போனா இதில் 2 எஸ் இருக்குது. அப்போ எஸ்ஸுக்கான கோடு 1 அந்த மாதிரி. ஏன்னா இதுலேயும் எஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ இந்தமாரி கோட் பண்ணுறாங்களா? எனக்கு புரிஞ்சிருக்கு. அப்போ கேல இதில் தான் மாஸ்க் இருக்குது. வேறு எங்கன்னா எம் வந்திருக்கு பாருங்கள். இதில் எம் வந்திருக்கு. அப்போ இதில் இந்த 2 நம்பரில் எது திருப்பி ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்கள். 1 ஆல்ரெடி நான் எஸ் கண்டுபிடிச்சிட்டேன். வேறு என்ன ரிப்பீட் ஆயிருக்கு? 6 ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ வந்து என்ன சொல்கிறது? 6 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம். ஸோ இப்போ எம் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ஏ மட்டும் கண்டுபிடிச்சா மேட்ரு முடிஞ்சுது. அப்போ ரிமைனிங் என்ன கோடு இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து 6 கேன்சல் ஆச்சு. அப்போது 1 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ வந்து ரிமைனிங் 3 and 5. ஸோ இந்த 3 5ல் நம்மளுக்கு ஆப்ஷனில் இருக்குது 3 மட்டும்தான். ஸோ இந்த கொஸ்டின் இப்படி தான் சால்வ் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். ஸோ பார்த்து சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்டிருக்காங்க.
Now I solve the 17th question. இதில் என்னப்பா பண்ணுறோம், 6 person sitting in a circular table facing அவுட்வர்ட்னா அவுட் சைடு பார்க்குறாங்க. ஓகே, 6 பேருன்னு சொல்லியாச்சு, எல்லாருமே வெளியே பார்த்துருக்காங்க. ஓகேங்களா, ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, வி இஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் டி அண்ட் ஒன்லி என்ன சொல்லுது, 1 person sits between டி அண்டு ஆறு. ஃபஸ்ட்டு வி பார்ப்போமா. அப்போ டிக்கு இமிடியேட் லெஃப்ட்டில் வி இருக்காரு. தென் ஒன்லி 1 person sit between டி அண்ட் ஆறு. இங்கேயும் ஆறு போடலாம், இங்கேயும் ஆறு போடலாம். ஆனால் இப்போதைக்கு நான் இங்கே மட்டும் ஆறு போடுறேன். ஓகேங்களா, அண்ட் ஆர் இஸ் நாட் நெக்ஸ்ட் டு வி. அப்படின்னா இங்கே ஆறு போட்டது வர சான்ஸ் இல்லை, ஏன்னா வி பக்கத்தில் ஆறு வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் ஒன்லி எஸ் சிட்ஸ் பிட்வீன் ஆர் அண்டு யூ. அப்போ இங்கே தான் யூ போட்டோம், பிகாஸ் இந்த சைடு ஆல்ரெடி டி இருக்காருல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன ஃபைட்டர்ஸ் போடலாம், எஸ் இங்கே போட்டுக்கலாம். ரிமைனிங் யாருப்பா இருக்கிறது, டபிள்யூ தான் இருக்காரு. ஸோ டபிள்யூ போர்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹூ இஸ் இட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஆர். ஆருக்கு இமிடியேட் லெஃப்ட்டில் யார் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்களே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், வெளியே பார்த்த மாதிரி தானே இருக்குது. அப்போனா லெஃப்ட்னா இது தான், டபிள்யூ தான் வர முடியும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 17. ஓகேங்களா, ஸோ 18th பார்த்துருவோம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எந்த 2 சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவேஷன் வேலிடாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ மைனஸ் சிம்பிளும் மாற்ற சொல்கிறாங்க. ஸோ மைனஸ் சிம்பிள் மாற்றுக்கு முன்னாடி இன்ட்டு போடுறோமா. அப்போ 15/4 இன்ட்டு 44 11 வருது. இந்த 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணாலே ஏகப்பட்ட பெரிய நம்பர் வருது. இங்கே ஆனால் ஜஸ்ட் 22 தான் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வர மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச சான்ஸே கிடையாது. செகண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இன்ட்டும் ப்ளஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ 3 × 15/4 இதை கேன்சல் ஆகும், சான்ஸ் இல்லை. அப்போ இதுவும் தப்பு தான். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், டிவைடு ப்ளஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ் இங்கே இருக்குது, டிவைடு எங்கே இருக்குது. அப்போ 18 × 3/15 ப்ளஸ்ஸு இதை கேன்சல் அவுட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே வந்து 5 டைம்ஸ் வருது. இதை கேன்சல் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ டைரெக்டாக ஃபோர்த் ஆப்ஷன் தான் சான்ஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் செக் பண்ணியே காட்டிடுறேன். ப்ளஸ் 15 × 4 -44 இந்த மல்டிப்ளை பண்ணால் 60 வருது. ஆல்ரெடி டிவைட் தானே, கீழே தான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ இங்கே ப்ளஸ் சிம்பிளா இது, சாரிப்பா, இது வந்து ப்ளஸ்ஸு லிமிட். இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 6 இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு என்ன வருது, ஒரு 16 6 ஆட் பண்ண 22. ஸோ நான் சொல்ல ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 18. ஸோ 19 ஜஸ்ட் மிரர் இமேஜ் கேட்டுருங்க ஃபைட்டர்ஸ். மிரர் இமேஜில் வரும்போது நம்மளுக்கு என்ன சொல்கிறது, இந்த 2 தான் எனக்கு தெரிஞ்சு. இது 3 வர சான்ஸ் இருக்குது, இது வர சான்ஸ் இல்லை. ஏன்னா இந்த கண்டினியூஷன் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது 3ல் எது வந்து கரெக்டாக இருக்கா, மோஸ்ட்டாக சான்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த லைன்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்கு. மிரர் இமேஜ் வரும்போது நம்மளுக்கு இப்படி பார்த்த மாதிரி வரணும். ஸோ அப்படி வரது நம்மளுக்கு இந்த ஃபோர்த் ஆப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்குது, இது வர சான்ஸ் இல்லை. தென் கீழே பாருங்கள், இப்படி பார்த்த மாதிரி இருந்திருக்கா, இப்போ நம்மளுக்கு இப்படி பார்த்த மாதிரி வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 2 ஆப்ஷன்லையும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சென்டரில் இருக்க தான் பார்க்கணும். இப்போ சென்டரில் வரது நம்மளுக்கு இப்படி பார்த்த மாதிரி இருக்குது, மிரரில் வந்து நம்மளுக்கு இப்படி வரணும். ஸோ அப்படி இருக்குது ஃபோர்த் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருமா ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபைனல் கொஸ்டின். இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க, சைட்ஸ் தான் விளையாடி இருக்காங்க. இதில் 4 சைடு இருக்குது, 5 6 7. ஸோ நெக்ஸ்ட் என்ன, 3 சைடு தான் வரணும். 3 வர மாதிரி ட்ரையாங்கிள் தான் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், 20 கொஸ்டினுமே சால்வ் பண்ணிட்டோம். நீங்கள் 20க்கு எவ்வளோ மார்க் எடுத்துருங்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணுங்கள், ஃபுல் மார்க் எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.